பொன்னி சீரியல் 4 எபிசோடில் பொன்னி எப்போதும் போல் அவங்க ஸ்டோர் ரூம்லேயே இருக்காங்க. எல்லாருமே என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் பொன்னி அசரதா இல்லை. எப்படியும் இந்த பிரீத்தி பற்றிய உண்மையை நான் ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சுட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன். அது வரைக்கும் இந்த வீட்டில் பச்சை தண்ணி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்காங்க. பிரீத்திக்கு எப்படியாவது பொன்னியை இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும். அப்படி அமிச்சா மட்டும்தான் நாம் சேதுக்குள்ளே சேர முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் சக்தி எப்படியாவது பொன்னி மேலே இருக்கிற கலங்கத்தை தொடச்சாகணும். தொடச்சிட்டு பொன்னியை பழைய மாதிரி இந்த வீட்டோட மருமகளாக ஆக்கணும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் பொன்னி மேலே இருக்கிற கலங்கத்தை துடைக்க முடியும்? பொன்னி சொன்ன மாதிரி எப்படி நாம் இந்த பிரீத்தி மேலே இருக்கிற விஷயத்தை பற்றின ஆதாரத்தை ரெடி பண்ண முடியும்? ஆதாரத்தை ரெடி பண்ணி எல்லாரும் முன்னாடி போட்டு காட்டினா தான் பொன்னி நம்மளை உண்மையாக நேசிப்பா. அப்போ தான் பொன்னிக்கும் இந்த வீட்டில் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி சக்தி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. ஒரு பக்கம் ஜெயா, பவானி, பிரீத்தி எல்லாருமே இந்த பொன்னி என்ன பண்ணலாம், வீட்டோட எப்படி துரத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது சுந்தரம் சொல்கிறாரு, ஆண்டி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டில் பொன்னி இப்போது சாப்பிட்றது கிடையாது, தங்கியிருக்கா. ஆனால் தங்க இருக்கிறதுக்கு நாம் ஏதாவது குறைச்சல் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவளாக ஓடி போயிடுவா ஆண்டி அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஆண்டி, இந்த பிரச்சனை என்கிட்ட விடுங்க, நாளைக்கு பாருங்கள் பொழுது விடியும் போது கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் உடனே அவருடைய ஆஃபீஸ் போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற பழைய டேபிள் அப்புறம் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் இறக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பொன்னியால் அந்த இடத்துல இருக்க முடியாது. அதனால் பொன்னி இந்த வீட்டோட வெளியில் போய் தங்கலான்னு முடிவு பண்ணுவாள். அப்படி முடிவு பண்ணிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு காரணமாகச்சு, எப்படியாவது அவளை வீட்டோட துரத்தி விட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சுந்தரம் பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ண மாதிரியே எல்லா ஜாமானையும் வீட்டில் வந்து இறக்குறாரு. இறக்குறதுமே ஜெயா அப்புறம் சந்திரசேகர் எல்லாம் கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள என்ன வெறும் ஒரு பொட்டி பொட்டியாக ஒன்று இறக்கிறீங்க, இந்த டேபிள்லாம் எதுக்கு இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்க, ஆமாம் இதெல்லாம் புதுசாக இப்போ நான் வாங்கியிருக்கேன், தேவைப்படுது, எனக்கு வீட்டிலே வேணும் அப்படின்னு சொல்ல, சரி மாப்பிள்ள இதெல்லாம் எங்கே வைக்க போகிறீங்க, வீட்டில் எங்கே மாப்பிள்ள அவ்வளோ இடம் இருக்குன்னு சொல்ல, அதான் ஸ்டோர் ரூம் இருக்கே மாமா, அங்கே வச்சுக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்ல, ஸ்டோர் ரூம் இல்லையா, அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, ஏமாம்மா வேறு எங்கேயும் வைக்க முடியாதுமாம்மா, ஸ்டோர் ரூம்லேயே இருக்கட்டும்னு சொல்லவும், ஒன்று இங்கே சந்திரசேகர் சொல்கிறாரு, ஏன் மாப்பிள்ள அப்படி தேவையில்ல பிரச்சனை பண்ணுறீங்க, ஸ்டோர் ரூமில் தான் பொன்னி தங்கியிருக்காளே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒன்று ஜெயா சொல்கிறாங்க, என்னங்க பொன்னி தங்கியிருக்காளா, அப்போது அதுக்காக மாப்பிள்ளை காசு ஊற்றுவாங்கன்னா இந்த டேபிள்லாம் தூக்கி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, சந்திரசேகர் ஒன்று, என்ன ஜெயா நீ புரிஞ்சுக்காமல் பேசுகிற, ஏங்க நான் புரிஞ்சு தான் பேசுகிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, மாப்பிள்ளை செய்கிற எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு நொட்டன கதை சொல்லாதீங்க, மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு நம்மளை பற்றி அப்படின்னு சொல்ல, சந்திரசேகர் எதுவும் பேசாமல் நிற்கிறாரு. உடனே சுந்தரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் ரூமில் அடுக்க சொல்கிறாங்க. பொன்னி வெளியே போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, அதாவது ஜூஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அவங்க தங்கியிருந்த ஸ்டோர் ரூமில் ஃபுல்லாக டேபிள் அடிக்கிருக்கு. அதை பார்த்தோன்னே பொன்னிக்கு ஒரே அதிர்ச்சி, ஐயோ என்னடா பண்ண போகிறோம், அப்போது நாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேலுனே சதி பண்ணுறாங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி பொன்னி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து சந்திரசேகர் பொன்னிகிட்ட போய் ஆறுதலாக பேசுகிறாரு. பொன்னி இங்கே போகிறம்மா, இது எல்லாமே அந்த ஜெயா தான் பண்ணுறா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதம்மா, ஏதாவது வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதை ஜெயா பார்த்துட்டு, அப்பா மாப்பிள்ளை அன்னைக்கு சூப்பரான காரியம் பண்ணியிருக்காரு, இப்போது அந்த பொண்ணு என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா ஸ்டோர் ரூம் ஃபுல்லாக இப்போ டேபிள் அடிக்காச்சு, அங்கே தங்க இடமே இல்லை. கண்டிப்பாக பொண்ணு தங்க இடம் இல்லாமல் ஒன்று இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கணும், அப்படி தங்கிட்டானா கண்டிப்பாக அது ஒரு காரணமாக வச்சு இந்த பொண்ணியை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஜெயா முடிவு பண்ணுறாங்க. இதை கேட்ட பிரீத்திக்கும் மகிழ்ச்சி தாங்கலை. ஆண்டி சூப்பர் ஆண்டி, வேறு லெவல் ஐடியா, இப்போது அந்த பொண்ணு என்ன பண்ண போகிறா, கண்டிப்பாக வீட்டு விட்டு வெளியே போயிடுவா, அவள் மட்டும் இந்த வீட்டு விட்டு வெளியே போயிட்டான்னு வச்சுங்களேன், நான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக சக்திக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி என்னை பற்றி புரிய வச்சு அவருடைய மனசில் இடம் பிடிச்சிருவேன், அப்புறம் ஈஸியாக பொண்ணியை மறக்க வச்சிடலாம், அப்புறம் நீங்கள் நான் ஆசைப்பட்ட மாதிரி சக்தியை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், சூப்பர்ல ஆண்டி அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக பிரீத்தி அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாமே பகல் கனவு கண்டுட்ருக்காங்க. அதே மாதிரி அங்கே பார்த்த பொன்னிக்கும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை போய் சந்திரசேகர் சக்திகிட்ட சொல்கிறாரு, சக்தி இது மாதிரி பொன்னி தங்கி இந்த ஸ்டோர் ரூமில் சுந்தரம் ஜெயாலாம் சேர்ந்து பழைய டேபிளை கொண்டு வந்து ஃபுல்லாக அடிக்கிட்டாங்க, இப்போது என்ன பண்ண தெரியாமல் பொன்னி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா சக்தின்னு சொல்ல, அப்படியாப்பா சரி நான் போய் கூப்பிட்டு வரப்பான்னு சொல்லி சக்தியும் போய் கூப்பிட்றாரு. ஆனால் பொன்னி யார் கூப்பிட்டுமே வர ரெடியாக இல்லை, நான் இந்த ஸ்டோர் ரூமில் இருக்க முடிஞ்சா இருக்கேன், இல்லைனா என்னுடைய லைஃப்பை நான் பார்த்துருன்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக அங்கே இருக்காங்க. சுந்தரம் வாங்க ஆண்டி, காலைல பார்க்கும்போது இந்த பொண்ணு வீட்டில் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காலைல ஏஞ்சி போய் நீதா சுந்தரம் ஜெயான்னு சொல்லி எல்லாம் போய் ரூமை திறந்து பார்க்குறாங்க. ரூமை திறந்து பார்த்தா அந்த ரூமில் பொன்னியும் இல்லை, பொன்னியோடைய அம்மா ஃபோட்டோவும் இல்லை. சுந்தரம் சொல்கிறாரு, பார்த்தீங்களா ஆண்டி ரொம்ப சிம்பிளாக போச்சு பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல
அவளால் இந்த ரூமை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். பிரீத்தி ஒன்று ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஆண்டி, இன்றைக்கி நான் போய் சக்திகிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வச்சு பழையபடி சக்தியை என் கைக்குள்ளே போட்டுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக சக்தியே வந்து உங்கள்கிட்ட சொல்லுவார், நான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சக்தியை பார்க்கறதுக்காக பிரீத்தி ரொம்ப ஆசையாக போகிறாங்க. போய் சக்தியோட ரூமை திறந்து பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் அங்கே தான் காத்திருக்கு. என்னன்னா ரூமை தட்டும்போது வந்து திறந்தது ரூமை பொன்னி தான் திறக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இங்கே பிரீத்திக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒன்றுமே சொல்ல முடியல. என்ன நீ வந்து கதை திறக்கிற அப்படின்னு கேட்கும். ஏன் என் ரூமில் நான் கதை திறக்காமல் வேற திறப்பா அப்படின்னு கேட்க, என்னடி பேசுகிற ஓரமா, நீ தான் அந்த ரூமில் இருக்க மாட்டேன்னு சொல்லி போய் ஸ்டோர் ரூமில் தங்கியிருந்தியே, அப்புறம் எங்கேயும் தங்கியிருக்கா அப்படின்னு கேட்க, இது என் புருஷ ரூமு, என் புருஷன் ரூமில் தங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார், என் புருஷன் ரூமில் இன்னும் தங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு தான் உரிமை இருக்க தவிர அவரை தவிர இந்த வீட்டில் வேறு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு பொண்ணி சொல்ல பிரீத்தியால் ஒன்றுமே பேச முடியல. அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. பொன்னி ஸ்டோர் ரூமில் வந்து டேபிள் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது சுந்தரம், பிரீத்தி, அப்புறம் பவானி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் காதில் வாங்கிறாங்க பொன்னி. ஓ அப்போது நம்ம வேணுமுன்னே இந்த வீட்டை விட்டு போகணும்னு தான் அப்படிலாம் பண்ணுறீங்களா, போகக்கூடாது என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சந்திரசேகரும் சக்தி வந்து பேசுகிறாங்க. ஏமா நான் சொல்கிறது கேளு, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் வேணும் பிளான் பண்ணி இந்த டேப் வந்து இங்கே அடிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்ல, தெரியுமாம்மா எனக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. அப்புறம் தெரிஞ்சு நீ இந்த வீட்டில் தங்க முடியாமல் வெளில போக போறியா, அப்போது அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நீ நடந்துக்க போறியா அப்படின்னு சொல்ல, உடனே பொன்னியால் எதுவும் பேச முடியாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. இங்கே அப்புறமா நீ வந்து இந்த வீட்டில் இரு, நீ வந்து இந்த வீட்டில் இருந்து உன் மேலே வந்த கலங்கத்தை தொடச்சிட்டு அப்புறமா நீ இந்த வீட்டை விட்டு போகலாம். அது வரைக்கும் நீ இந்த வீட்டில் தங்கி தான் ஆகணும். ஆனால் அதுக்காகலாம் அவங்க 1000 பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். உனக்கு இந்த வீட்டில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் தான் நீ வந்து அந்த பிரீத்தி பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இவங்க ஒன்று முதல்ல டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணும். அப்படி டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ ஒரு சேஃபான இடத்துல இருக்கணும். அந்த சேஃபான இடம் வேறு எதுவும் இல்லை, சக்தி ரூம் தான். நீ போய் இப்போது சக்தி ரூம் தங்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு யாராலையும் எந்த குறைச்சலும் இருக்காது. அப்படி எந்த குறைச்சலும் இல்லை அப்படின்னா நீ ஈஸியாக இந்த பிரீத்தி பசி விஷயங்களை கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வரலாம். அது வரைக்கும் சக்தியும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நீ அந்த ரூமுக்கு போனால் சக்தி உன்ட்ட பேசுவான், எதனா பண்ணுவான்னு சொல்லி நீ பயப்பட வேணாம். நான் சக்தியில் சொல்லிடுறேன். என்ன சக்தி, சரிப்பா நான் பொண்ணு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என் ரூம் தங்கிக்கிட்டு பொன்னி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பிரீத்தியுடைய முகத்தில் கிடைக்க வைக்கும். நான் பொன்னியை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. அதை கேட்ட பொன்னிக்கு அப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி ஓகே, எல்லோரும் சொல்கிறது கரெக்டு தான். நாம் இங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில்னா வேறு ஏதாவது குறைச்சி கொடுப்பாங்க. அப்போது நாம் சக்தி கூட போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. நாமளும் சக்தி ரூமில் இருந்துக்கிட்டு இந்த பிரீத்தி பற்றின விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பொன்னி நேராக வந்து சக்தி ரூமில் படுத்துறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே பிரீத்தியால் ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப கோபமாக கீழே வராங்க. கீழே வந்தோடனே ஆண்டிகிட்ட போய் சொல்கிறாங்க, ஆண்டி அந்த பொண்ணு இப்போது ஷோரூமை விட்டுட்டு நேராக போய் சக்தி ரூமே தங்கிட்டா. நாம் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு நினச்சோம். ஆனால் அவள் இப்போது நாம் போட்ட திட்டத்தில் அவள் பயன்படுத்திக்கிட்டு இப்போது சக்தி ரூமில் போய் தங்கியிருக்கா. இப்போது சக்தி ரூமுக்கு போனவ அடுத்தது சக்தி மனசுக்குள்ளேயும் போயிட்டா அப்படின்னா அப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பிரீத்தி.